கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீப பிரச்சனை சின்ன இதை ஊதி பெருசாக்கி ஒன்றுமே இல்லாத விஷயம். ஆட்சி பண்ண தெரியலன்னா விட்டுட்டு போயிருங்க. கொஞ்சம் யாராச்சும் இவங்க உள்ளவங்க, அனுபவம் உள்ளவங்க ஆட்சி செய்யட்டும், இல்லை கொஞ்சமாச்சும் விஷயம் ஒன்று தெரிஞ்சவங்க ஆட்சி செய்ய வரட்டும். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிற விஷயமா? இந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் தான் ஏற்றுறாங்க. அதனால திருவண்ணாமலையில் தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு பெருசாக விழா நடக்கும். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்துலேயும் கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றிருக்காங்க. அந்த தீப தூணுனே அங்கே இருக்குது, கார்த்திகை தீபம் ஏற்றுற தூணே. இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணாங்க, திருவண்ணாமலையில் ஏற்றுற மாதிரி அது வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாட்டில் கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றத்தில் ஏற்றணும்னு பக்தர்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏற்றிட்டு போகிறாங்களே, யாராச்சும் எதிர்த்தாங்களா? ஸ்டாலினும் இவங்களும். நான் என்ன கேட்குறேன், இப்படியா ஒரு அரசியல் பண்ணுவீங்க? எந்த இஸ்லாமியர்கள் இயக்கமாவது அதை எதிர்த்தாங்களா? எந்த இஸ்லாமியர் இயக்கமாவது அதை போராட்டம் பண்ணாங்களா? இல்லை எந்த இஸ்லாமியர் இயக்கமாவது வழக்கு போட்டிருக்காங்களா? இவங்களே அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு இவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, பிஜேபிக்காரன் பண்ணுறான். ஆர்எஸ்எஸ் திருவண்ணாமலையில் போய் கார்த்திகை தீபத்துக்கு லட்சக்கணக்கான பேர் வரான். அவெல்லாம் பிஜேபியா? அவெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸா? சிவனை கும்பிட்ற சிவ பக்தர்கள் அவன்லாம். திருப்பரங்குன்றத்தில் முருகரை கும்பிட்ற பக்தர்கள் போகிறான். ஆர்எஸ்எஸ்காரனும் வெறும் பிஜேபிக்காரனும் போகிறான்னு நினைக்கிறீங்களா? ஆர்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க அதில் சேர்ந்துக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் சேரலையா? சாமியை செருப்பால் அடிக்கிற கூட்டத்தில் போய் நீங்கள் ஊர்வலம் வரலையா? நீங்கள் போய் உங்கள் தலைவருக்கு ஈவராவுக்கு இதெல்லாம் இது பண்ணலையா? விழாக்கள்லாம் நடத்தலையா? அப்போ எங்களுக்கு கோபம் வந்திருக்கணும்ல, பக்தர்களுக்கு, சாமியை கும்பிட்றவங்களுக்கு. உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் நாஸ்திகர்கள். சாமி கும்பிட்ற குரூப்பு தனி. அவன் போகிறான், 100 வருஷத்துக்கு முன்னாடி கும்பிட்டது, வழக்கு போட்டால் நீதிபதி தீர்ப்பு சொல்லணும்ல. நீதிபதி தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் நேர்மையான நீதிபதி. இவங்களுக்கு தான் பிடிக்காத. இவங்க தான் ஆர்எஸ் பாரதி சொல்கிறபடி எல்லாம் கருணாநிதி போட்ட பிச்சையா நீதிபதி பதவி எல்லாம் சொன்ன ஆளுங்களாச்சே நீங்கள். நீதிபதி எல்லாம் அப்போ போலீஸ் அதிகாரி எல்லாம் மாவட்ட செயலாளர் ஆகிட்டான் அவங்க இதில். அதே மாதிரி நீதிபதிகளையும் மாவட்ட செயலாளராக உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். நாட்டில் சட்டம்ங்கிறது கிடையாது, நியாயங்கிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறதான் வைக்கணும். இது என்ன தமிழ்நாட்டில் எவ்வளோ நாளைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? இது எதிர்த்து கேட்க ஆள் இல்லையா?